ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி, அது கூட கொஞ்சமா பாசிப்பருப்பு. ஸோ 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 விசில் விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் இன்னும் நல்லா கொலைய வந்து கிடைக்கும், டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஹோம்மேட் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளே வீட்டில் ரெடி பண்ணது. ஸோ இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு இது மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் சீரகம், அது கூடவே வந்து குருமிளகு நான் ஒன்றும் பாதியமாக சும்மா நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட மிளகா, நீங்கள் இந்த இடத்துல பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி, நெக்ஸ்ட் முந்திரி வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த முந்திரி வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த தாளிப்பை இந்த பொங்கலோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்மளோட ஸ்டைலில் சூப்பர்பான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த வெண்பொங்கலோட தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து சாம்பாரோட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பர்பான காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.